தமிழக பாஜகவில் அங்கம் வகித்து வந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதாக தற்பொழுது செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக பாஜகவில் தொடர்ந்து கலாச்சார பிரிவு தலைவராக தொடர்ந்து பணியாற்றி வந்தவர் நடன இயக்குனரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் அவர்கள். அவர் தொடர்ந்து தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பின்பு அவருக்கும் காயத்ரி ரகுராம் அவர்களுக்கும் சுமூகமான உறவு இல்லாத காரணத்தை முன்வைத்து அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். குறிப்பாக அதிமுக தலைவர்களை இழிவாக பேசுவது ஏன் என கூறியிருந்தார் காயத்ரி ரகுராம் அவர்கள். தொடர்ந்து பாஜகவின் செயல்பாடுகள் குறித்தும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்தும் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்திலும் அதே போன்று செய்தியாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். குறிப்பாக அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்டுள்ள வார்த்தை மோதலை வைத்தும் தொடர்ந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் விமர்சித்திருந்தார். குறிப்பாக வார் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளை அவர் தொடர்ந்து பதிவு செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அவர் இது தொடர்பாக அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் பாஜகவிலிருந்து கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பே நீக்கப்பட்டு விட்டார். அவர் கடந்த சில நாட்களாக எந்த ஒரு கட்சியிலும் சாராமல் செயல்பட்டு வந்தார். குறிப்பாக திமுக அரசு கொண்டு வந்திருந்த ஒரு சில திட்டங்களையும் வரவேற்று பதிவிட்டு இருந்தார். அவர் எந்த கட்சியில் சேர்வார் என்ற ஒரு குழப்பம் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளதாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக அவர் பணியாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜகவின் ஐடி தலைவர் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவில் இணைந்தார். அதே போன்று பாஜகவில் ஒரு சில நிர்வாகிகளும் அதிமுகவில் இணைந்தனர். இது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கடும் கோபத்தை உண்டு செய்த நிலையில் அவர் தொடர்ந்து அதிமுகவையும் விமர்சித்து பேசியிருந்தார். இது போன்று கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தொடர்ந்து அவர்களுடைய கட்சிக்கு இழுப்பதை நியாயமில்லை என்றும் விமர்சித்து பேசியிருந்தார். ஆனால் அதிமுக இது தொடர்பாக தெரிவிக்கும் பொழுது கட்சி அதாவது முக்கிய பிரதான கட்சி என்று வரும் பொழுது கட்சியில் சேர்பவர்களை அதிமுக நிராகரிக்காது என்று கூறியும் அதிமுகவின் மூத்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இது தொடர்பாக பேட்டியும் அளித்திருந்தார். அவர் மற்ற கட்சிகளிலிருந்து யார் வேணாலும் அதிமுக என்ற இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது தமிழக பாஜகவில் முன்னாள் ஒரு முக்கிய தலைவராக இருந்து வந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கடந்த சில நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்து வழங்கப்படலாம் என தெரிகிறது. குறிப்பாக நடிகை விந்தியா அதே போன்று குண்டு கல்யாணம் உள்ளிட்ட நடிகர்கள் அதிமுகவின் கொள்கைகளை தொடர்ந்து எடுத்து செல்வதற்காக நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்கின்றனர். தற்பொழுது காயத்ரி ரகுராம் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கும் வரக்கூடிய காலங்களில் செய்தி தொடர்பாளர் அல்லது நட்சத்திர பேச்சாளராக வாய்ப்பு தரப்படலாம் என எண்ணப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கிறது. அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்றும் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என தெரிகிறது.